மிதுன ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் எதிலும் மீண்டு வருவதற்காகவே தவிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும், ஒன்லி ஜெயிக்கணும். எனக்கு என்னென்னா நான் எந்த இடத்துலலாம் தோக்கணும் அந்த இடத்துலலாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. குடும்பத்தையும் தாங்கிறது அவங்க தான். குடும்ப உறுப்பினர்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் இவங்க தான். யாரையும் ஒரு எடுத்தெறிஞ்சு பேச மாட்டாங்க. எல்லாரிடத்திலும் அன்பாக பழகக்கூடியவர்கள். எல்லா விதத்திலும் எல்லார்கிட்டேயும் எல்லாமே சரியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே போல் நாம் சாப்பிட்றோம், அவங்களும் சாப்பிட்ணும். நாம் நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம், மற்றவங்களும் ட்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக மற்றவங்களுக்கு உதவும் தன்மை அதிகமாக இருக்கும். யாருக்காவது சின்ன பிரச்சனைனாலும் மனசு குழந்தை போல் கலங்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் மிதுன ராசி. அதனால் எத்தனையோ இடத்துல இவங்க தோற்று போயிருப்பாங்க. பொருளாதார விலையெல்லாம் நம்பிக்கை துரோகம்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க. நம்பி ஏதாவது செய்வாங்க, அதில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இருந்தாலும் கவலைலாம் படமாட்டாங்க. மனுஷங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. என்ன பண்ணுறது, வாழ்ந்து தானே ஆகணும். உறவுகள்னால் அப்படி தான் இருக்கும், குடும்பம்னா அப்படி தான் இருக்கும்னு அவங்களே அவங்கள ஆறுதல் சொல்லிக்குவாங்க. சில சமயங்களில் வலிகள் ஜாஸ்தியாக இருந்தால் கூட அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க. இந்த நல்ல குணத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் இவங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டுங்க, புத்திசாலித்தனத்தை கொடுப்பது. அதனால தான் இவங்க எப்பயுமே புத்திசாலியாக இருப்பாங்க. விட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் எல்லாருக்கும் வராதுங்க. அது புத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புத்திசாலி. எவ்வளோ பிரச்சனை நடக்கட்டும், இவங்களை என்ன தான் செஞ்சாலும் சரிங்க, திருப்பி எதுவுமே பண்ண மாட்டாங்க. கோவம்லாம் வரும், இருந்தாலும் மறுபடியும் யோசிப்பாங்க. இதுங்கிட்ட கோச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவான முடிவுக்கு வருவாங்க. புத்தி கூர்மையாக இருப்பாங்க. நடந்துருச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் எதனால் வருது, புத்திசாலித்தனத்தால் வருது. ஈட்டுக்கு ஈடு நின்று கடுப்பை ஏற்றிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. சரியாக போயிடும் போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை கொண்டு வருவதுக்கு காரணம் இவங்க ராசிநாதன். இவங்களுக்கு செம சப்போர்ட்டுங்க. நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பொன் பொருள் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். நல்ல ஒரு மாற்றம் தாங்க இவங்களுக்கு வழிவகை செய்கிறார். புத்திசாலித்தனமாக யோசி, வெற்றி எப்படி அடையலான்னு பாரு, எந்த காரியம் எடுத்தாலும் நீ இனிமேல் ஜெயம்தான், கவலைப்படாதங்கிற மாதிரி அவர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கார். இதை நீங்கள் செயல்படுத்தும் விதத்தை மட்டும் பார்த்தா போதும், சரியான அமைப்பு ஏற்பட்டுடுங்க. எல்லா இடத்துலையும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்க தெளிவாக முடிவு மட்டும் கரெக்டாக எடுப்பாங்க. முடிவு எடுக்க தெரிஞ்சவங்களால மட்டும்தாங்க வெற்றி அடையவும் முடியும். நிறைய பேருக்கு முடிவு எடுக்க தெரியாது, குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. காலம் போயிடும், முடிவு இல்லாமல் இவங்க தோல்வியிலே இருக்கிறது காரணம் அதுதான். ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் கரெக்டாக முடிவு எடுப்பாங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இவங்களாம் நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, நிறைய தொழில் கல்வி படிப்பாங்க, புத்திசாலிகளாக இருப்பாங்க, எலக்ட்ரிஷியனாக இருப்பாங்க. அதாவது வீட்டுக்கு எப்படி என்ன வகையெல்லாம் எல்லாம் செய்யலாமோ அத்தனையும் அவங்கக்கிட்ட தெரியும். அத்தனை படிப்பையும் படிப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு அறிவு கூர்மை ஜாஸ்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் இவங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. பொருளாதார வரவு ஏற்படுது, தொழில் வளர்ச்சி. இதனால் வரைக்கும் தொழிலில் நிறைய பிரச்சனைங்க, ஒன்றுமே பண்ண முடியலைங்க. போட்ட பொருள் விற்கலைங்க, விற்ற பொருளுக்கு லாபம் இல்லைங்கன்றவங்களாம் இப்போ மாறுதல் கிடைக்கும். எதை செய்தாலும் வெற்றி தாங்க, கவலைப்படாதீங்க. ஏதோ இந்த குறிப்பிட்ட காலங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்ல, அது கூடிய விரைவில் சரியாயிடுங்க. பிரச்சனை எல்லாம் தீந்துடும். குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து ஆலோசனை தராரு. ஆலோசனையை சரியாக செய்வதற்கு குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கார். அதே போல் சொந்த பந்த உறவுகள் உங்களை நாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் உங்களிடமிருந்து ஆதாயத்தை பெறுவதற்காக வராங்க. எப்படியோ ஒரு ஆதாயத்தை வாங்கணும், உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட வருவாங்க, பேசுவாங்க. அவங்க தேவைகள் முடிந்த உடனே மறுபடியும் போயிடுவாங்க. இது இயல்பு. இதை நீங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால் அவங்கள ஏற்றுக்கோங்க. இல்லைங்க போதுங்க, இதே ஏமாந்தி என் வாழ்க்கையே போச்சுன்றவங்க எங்கே நிறுத்தணுமோ அவங்கள நிறுத்திக்கோங்க. அதையும் உங்கள் கையில் நான் கொடுக்குறேன். அதை எப்படி சரி பண்ணணுமோ அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது, வேலை வாய்ப்பு உண்டாகுது, கல்வி தொழில் கல்வி நிறைய பேர் படிப்பாங்க. இப்போ படித்து முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் கல்வி கிடைக்கும். அதே போல் சயின்ஸ் அந்த மாதிரியான குரூப்லாம் நல்ல ஒரு மெடிசன் லைன்லாம் போகலாம். அதுக்காக டாக்டர் மட்டும் தான் போவாங்கன்னு கிடையாது, நிறைய இருக்குங்க, நிறைய போகலாம்.
டாக்டரும் போகலாம், அதுக்கு கீழே இருக்கிற நிறைய குரூப் இருக்குது, நிறைய படிக்கலாம். படிப்புக்கு இன்றைக்கி நிறைய வேல்யூ இருக்குது. எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம். வெளிநாட்டு பயணத்துக்கெல்லாம் நீங்கள் படிக்கிறது இப்பயே படிச்சுக்கோங்க. உங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு போகிறதுக்கு நிறைய யோகங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. சூரியன் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறார். எதை செஞ்சாலும் சரியாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி செய்ய வைக்கிறார். உரிய அங்கீகாரம் கிடைக்கும். செய்யும் செயலில் திருப்தி கிடைக்கும். திருப்திகரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். முன்னேற்றமாக இருப்பீங்க, நிதானமாக இருப்பீங்க, கச்சிதமாக இருப்பீங்க, கவலையே படமாட்டீங்க. இதையெல்லாம் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். சுயநலம் இல்லாத வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க பல வருஷமாக, அதே மாதிரி வாழ வைப்பார் உங்களை. எந்த விதத்திலும் சுயநலமே இல்லாமல் நீங்கள் பொதுநலமாக தானே இத்தனை காலம் வாழ்ந்தீங்க, அதற்கான பலனை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார். எவ்வளோ வேணாலும் பண்ணு, நல்லா இருப்ப, நீ பண்ண புண்ணியத்துக்கு நீ நல்லா இருப்பன்ற மாதிரி உங்களை சூரிய பகவான் பக்குவமாக பார்த்துக்கிறார். பொருள் சேர்க்கை ஏற்படும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுது. நட்பு நல்லபடியாக இருக்கும். உறவு நல்லபடியாக வராங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க தராரு. இன்னும் பெரிய மாற்றம் இல்லை. இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ அப்படி தான் இருக்கும். வீடு கட்டினாங்க அண்ணா, இந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. உடனடியாக முடிவு எடுக்காதீங்க. சரியான அமைப்பு வருதா, பொருளாதாரம் எவ்வளோ, பிளான் எவ்வளோ, எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இறங்கலாம். இல்லைன்னா செய்யாதீங்க, கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் விரயத்தை கொடுப்பதற்கான காலகட்டத்தில் செவ்வாய் இருக்கார். வீண் விரயங்கள், பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், அப்ரூவ்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு தான் கட்டணும். அதே போல் வாசற்படி வைக்கிறது, அறிவுக்கால் வைக்கிறது, எங்கே வைக்கணும், எந்த அமைப்பில் இருக்கணும், எல்லாம் பிளான் பண்ணி கட்டுங்க. எடுத்தங்க ஒத்தன் எதுவும் செஞ்சிடாதீங்க. இப்போ செவ்வாய் இந்த மாதிரி சுமாரான பலனில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படாது. கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க. பொருளாதார வரவு ஏற்படுது. நினைத்த காரியங்கள் உடனடியாக நடக்கும். முதல்ல பல நாளாக நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அதை பண்ணணும் இதை பண்ணணும், எதுவும் செய்ய முடியலையேன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ செஞ்சிருவீங்க. அந்த அமைப்பை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறார். டக்கு டக்குன்னு முடிவு பண்ணுவீங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம், எடுத்துடலாம், போயிடலான்ட்டு. இது உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. பொருளாதாரத்திலேயே தெளிவு கொடுக்குறாரு. வீண் விரயம் இல்லாத பொருளாதாரம், நிறைவான ஒரு வருமானம், அதே போல் சொந்த பந்தங்களும் தெளிவாக உங்ககிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரனும் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு நல்ல காலம்தான் அர்த்தம். ஓரளவுக்கு உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது அத்தனையும் கிடைக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் உங்களுக்கு மன நிம்மதியை சின்ன சின்னதாக எடுக்க பார்க்குறாரு. பார்த்துக்கோங்க, இந்த டைம் மட்டும் மன நிம்மதியை மட்டும் உங்களுக்கு விடாமல் பாருங்கள். ஏன்னா மனக்குறைன்றது எந்த குறைகளையும் சரி பண்ணிடலாங்க. எப்படியாப்பட்ட குறைகளையும் சரி பண்ணலாம். ஆனால் மனக்குறையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும்தான், கடவுளும் நீங்களும் தான் செஞ்சுக்க முடியாது. வேறு யாராலையும் அதை சரி பண்ண முடியாது. ஒரு ஆறுதல் வேணால் சொல்ல, அந்த நிமிஷம் அமைதியாக இருப்பீங்க, அடுத்த நிமிஷம் மறுபடியும் அதே சிந்தனை வந்துடும். அதனால் மனக்குறையை தீக்கணும்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், எப்படி தெளிவாக இருக்கணும்னு முடிவு பண்ணுங்கள். மனசில் எந்தவித சலனமும் ஏற்படுத்திக்காதீங்க. அதே போல் பார்க்குறதெல்லாம் செஞ்சிடலாம், பார்க்குறதெல்லாம் வாங்கிடலாம், பார்க்குறதெல்லாம் பண்ணிடலான்ற எண்ணமும் வேணாம். நிறைய ஆசைகளை கொடுப்பார். தேவையில்லாத ஆசை, மனசும் கெட்டு போயிடும், பேரும் கெட்டு போயிடும். பார்த்துக்கோங்க. கெடுதலாக எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க. இந்த டென்ஷன் ஆகும் பொழுது அமைதியாக இருக்கிறவங்க தான் ஆஹா ஓஹோன்னு குதிப்பாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் ஒரே நிலையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சந்திரன் சரியில்லாத பொழுது சந்திராஷ்டமும் உங்களுக்கு பிரச்சனை. அதே போல் உங்கள் ராசியில் சந்திரன் செல்லும் பொழுதும் பிரச்சனை. ராசிக்குள்ளே சந்திரன் வந்தாலும் பிரச்சனை, சந்திராஷ்டமம் வந்தாலும் பிரச்சனை. பார்த்துக்கணும். அன்றைய தினம் விநாயகர் வழிபாடு சிறப்பு. கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க உணவில். அது அதிகமாக கூட அப்பப்போ சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இஞ்சி கலந்த உணவு ஏதோ ஒரு வகையில் இஞ்சி அடிக்கடிக்கு சாப்பிட்டுக்கோங்க. மனசை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கும். பொருளாதார விரயத்தை ஏற்படுத்தாது சந்திரன். அதே போல் பௌர்ணமி தினத்தன்று அன்றைய தினம் வீட்டில் ஒரு டம்ளர் பால் வச்சு சாமி கும்பிடுங்க. வேறு ஒன்றும் வேணாம். வீட்டில் பால் வச்சு ஒரு டம்ளர் சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு கிளம்பி வேலைக்கு போயிட்டே இருங்க. ஒரு பிரச்சனையும் வராதுங்க. இதையெல்லாம் உங்களுக்கு
சந்திரனால் வரக்கூடிய பிரச்சனைக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லியாச்சு. இதை பரிகாரமாக எளிமையாக வீட்டில் இருந்தால் மாதிரி செய்யலாம், மனசு ரீதியாக செய்யலாம். அப்படி இல்லைங்க நான் கோவிலுக்கு போகிறேன், போயிட்டு வாங்க. அன்றைய அபிஷேகத்துக்கு பால் அபிஷேகம் கொடுங்க, சிறப்பு. இல்லைன்னா அரிசி மாவு கொடுங்க அபிஷேகத்துக்கு, இன்னும் சிறப்பு. அது சிவனுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்புங்க. சிவனுக்கெல்லாம் அரிசி மாவு எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணும்போது கொடுங்க, அவ்வளோ நல்லது. உங்களோட தோஷங்கள் அத்தனை தோஷங்களை நிவர்த்தி ஆகிடும். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க அந்த காலத்தில் சொல்லி வச்சது. இதெல்லாம் இப்போ யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால தான் தெரியல. நிறைய விஷயங்களை நாம் மறந்துக்கிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அனுபவிப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க. அருமையான மாற்றத்தை கொடுக்குறாரு. லாபம் எது எடுத்தாலும் லாபம் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி முன்னேற்றமாக இருக்கும். குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி இருக்கும். குடும்ப உறவுகள்கிட்ட ஒரு அமைதி கிடைக்கும். குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. பெரியவங்களும் உங்களை அனுசரிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படுத்துகிறாரு சனி பகவான். பொருளாதாரம் எவ்வளோ உங்ககிட்ட இருந்து வாங்கினாரோ அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவார். அதே போல் நியாயத்திற்கு சரியான ஆட்கள் நீங்கள். அதனால் உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பிகிட்டே இருப்பார். ஒரு பிரச்சனைனா இனிமேல் தன்னந்தனியாக நிற்க மாட்டீங்க. யாரோ ஒருவர் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். எல்லாம் மாறக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது. யோகமாக இருப்பீங்க. எதையெல்லாம் என்றைக்கு என்னென்னலாம் யார் யாருக்கு செய்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு யார் மூலமோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சேரும். ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறோன்னா அவங்களே தான் திருப்பி நம்மளுக்கு பண்ணுவாங்களாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இறைவன் அனுப்புவோம் உங்களுக்கு செய்யறதுக்கு. அது வேறு யாராக தான் இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் செய்த புண்ணியமும் நீங்கள் செய்த நியாயங்களும் உங்களுக்கே கிடைக்கிற அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. இந்த காலகட்டத்தை நீங்கள் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. கோவத்தை குறைச்சிக்கோங்க. ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம். அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க மாதிரி இல்லைங்க இவர் மாறிட்டாருங்க அப்படின்ட்டு. அது நீங்கள் மாறலை, அந்த கிரக அமைப்பு அப்படி மாற்றி விடுது. ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இவர் மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்ப மாறி போய் நிற்கிறாருங்க, நல்லா தலகணம் பிடிச்ச மாதிரி பேசுகிறாருங்க. அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது உங்ககிட்ட. ஒரு கோவத்துக்காக தலகணத்துக்கு இன்னும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் உங்களை வீணாக பழி போட்டுருவாங்க. அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. கோபம் வரதான் செய்யும் மனுஷங்கனா. இருந்தாலும் கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், சரியாக போயிடும். அடுத்தது ராகு கேது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க. ராகு இது வரைக்கும் நிறைய இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார தடை ஏற்படுத்தியிருக்கலாம். இல்லை ஊர் பயணங்கள்லாம் அதிகமாக போக வச்சுருக்கலாம். தேவையில்லாத ஊர் பயணங்கள் அலைச்சலாக இருக்கும். அதே மாதிரி வேலை ஒரு வேலை 1 மணி நேரத்தில் முடிகிற வேலை அது பாட்டு இழுத்துட்டு போகும் ஒரு 7-8 மணி நேரம். உங்களுக்கே புரியாது ஏன் இவ்வளோ நேரம் நம்ம அந்த ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோன்ட்டு. அந்த மாதிரி வேலை அலைச்சல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்துகிட்ருக்கும். இப்போ அதெல்லாம் மாறுதுங்க. ராகு பகவான் மாற்றி கொடுக்குறாரு. எந்த வேலை செய்தாலும் கடகடன்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு இயல்பான ஒரு சூழ்நிலையை ராகு பகவான் கொடுக்குறார். அதே போல் தினம்தோறும் உங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுவு எப்படி கிடைக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு மன தைரியத்தை கொடுக்குறார், மன பக்குவத்தை கொடுக்குறார். அதே மாதிரி தேக ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, உற்சாகத்தை கொடுக்குறாரு. தீர்க்கமாக இருக்கணும் எல்லாத்துலேன்ட்டு உங்களுக்கான வைராகியத்தை கொடுக்குறாரு. இதையெல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு தெளிவான காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. நிதர்சனமான உண்மைகளை புரிந்து கொண்டால் இப்போ எப்படி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு யோசித்து செயல்பட்டால் மட்டும் போதுங்க. கேது பகவான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா, உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட எந்த வேலைகளும் எந்த உதவிகளும் வேணும்னா இப்போ கிடைச்சிடும். அரசாங்க சம்மந்தப்பட்டது எல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் அரசாங்க வேலைக்கு போகணுங்க, எக்ஸாம் எழுதலாமா, எழுதுங்க. இதில் என்ன கேள்வி? இவங்களுக்கு தான் கிடைக்கணும், இவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு எந்தவித நியாயமும் கட்டுப்பாடும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அவங்கவுங்க முயற்சி பண்ணி ஜெயிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. சில நேரங்களில் கிரகம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம், படிங்க, முயற்சி பண்ணுங்கள், தேர்வு எழுதுங்க. நிச்சயமான மாற்றங்கள் வரும். ஆசிரியர்களாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேர் ஆசிரியராக ஆவாங்க. நிறைய நல்ல பழக்கங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள், அதனால் ஆசிரியர்களாக வருவீங்க. நிறைய இடத்துல மருத்துவராக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அறிவியல் சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பீங்க.
இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் தொழிற்கல்விக்கு தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்வம், படிப்பில் ஆர்வம், தொழிலில் ஆர்வம், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான வழிவகையை கேது பகவான் கொடுக்குறாருங்க. இனிமேல் யாரும் எதிரின்னு உங்களுக்கு உருவாகவே மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அப்படியே நீத்து போயிடும், பிரச்சனையே இருக்காது. வரும்போது இன்னும் உங்ககிட்ட தாம் தூம் சண்டை போடலான்னு வருவாங்க. உங்கள் முகத்தை பார்த்தோன்னே சரிங்க வரேங்கன்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ வருது. கேது பகவானால் இந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக தான் இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் அதை சரியாக கையாண்டால் மட்டும் போதுங்க. இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதையே செய்வார்னு நம்பிக்கையோட வேலையை தொடங்குங்க. நிச்சயமாக மாற்றம் ஏற்படும்.